பெண்ணின் பிறக்க யாமல கற்பனை திண்மை உண்டாக்க பெண் பிறக்கேற்ப நாட்டு மன்னருக்கு மனைவியாக மருதேகி என பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வரேன். இருந்தாலும் அன்றிரவு என் கணவரை பார்க்கணும். அதற்கு முன்பதாக வர வேண்டிய காவல் எனக்கு காணவில்லை. என்ன அறிவு என்ன வேலை வந்து என்ன வேலை செஞ்சுக்கிறீங்க? நம்மளுக்குள்ள 1008 சண்டை சச்சரவு இருக்கும். நம்ம எது வேலைக்கு வந்துக்கிறோம்? நாடகாத வந்துக்கிறோம். 1000 பேர் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிறாங்க. வந்து வேலை பாரு. காலைல போற வேலை இறக்கி விடுறேன். மாத்தி மாத்தி அடிச்சுக்கோ. அப்ப வந்து வேலை பாரு. ஆளுகாலு பேச்சுனா ஒரு வார்த்தை கேட்க கூடாதுறாங்கப்பா. அவங்க சோத்து உப்பு மாத்தா இது எப்போ வந்தா? இவ்வளவு நேரமா நீ என்ன பார்க்கவே இல்லை. நீ இருக்கிற இடமே தெரியல. அப்படியே சுப்புலாட்டு உட்காந்துங்கிறேன். நானே சரிதான். அரண்மனைக்கு வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா வருவேன். ஏன்டா சண்டை போட்டு வர? ஏன் சண்டை போட்டு வரனா? அவன் என்ன கேட்டான் பாத்தியாமா? என்ன கேக்குறான் பாத்தியாமா? என்னடா கேக்குறான்? குடுத்த காசை திருப்பி கேக்குறாமா கம்யூனிட்டியாவா? எல்லாம் தெளிவா சொல்லு. குடுத்த காசை திருப்பி கேக்குறாமா கம்யூனிட்டியாவா? பணம் கொடுத்தும் கேட்கத்தான் செய்வான். ஏன் என்னத்து கேக்குறான்? பணம் வாங்கின எதுவுமே கொடுக்கணும்டா. எதுக்கு கேக்குறான்? அவன் என்ன பணம் இருந்தா அவன் கடன் கொடுத்தான். கடன் கொடுத்தான். என்னன்னா பணம் இல்ல நான் கடன் வாங்குறேன். இல்லாத வயசுல கடன் வாங்குறேன். மறுபடியும் கொடுங்க எப்படி கொடுப்பாங்க? கொடுத்த கம்யூனிட்டி தெரியுமா? அவன் என்ன பணம் இருக்குதா இல்லையா? அவன் திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? அவன் கடன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அப்படி தெரியுமா? அவன் சாத்து கொடுத்து அவன் சாத்து கேட்பானா? ஆமா. பணம் கொடுக்கும் பொழுது நீ திருப்பி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? உங்ககிட்ட பணம் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் நினைச்சு பார்த்து பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்குறவங்க கம்யூனிட்டி. பணம் வாங்கின நீ ரொம்பதான். பணம் வாங்கும்போது அவன் வீட்டான 10 வாட்டி நடக்கிறல்ல, அது மாதிரி எத்தனை கொடுக்குறதுல. ஆமாமா, என் தேவை பணம் வாங்குறதுனால அவன் வீட்டுக்கு 10 வாட்டி நான் நடந்தல. அதே மாதிரி அவனுக்கு பணம் வேணா என் வீட்டான ஒரு 4 வாட்டி நடக்கட்டும். அவன் வீட்டு பணத்தை வாங்கி வச்சு அவனே நடக்கும். ஏன் நான் நடக்கல 10 வாட்டியா? உனக்கு வேணும் நீ நடக்கிற. அதே மாதிரி அவனுக்கு ஒண்ணா ஒரு 4 வாட்டி நடக்கட்டும். பணம் வாங்க சொல்லி பேசுனேன். ஏன்னா வாழைப்பத்திர ஊசி எப்படி இறங்குமோ அது மாதிரி நைட் பணம் வாங்கினேன். ஆமா, நீ நான் அடிக்க போறது என்ன கேட்டேன். ஆமா, எனக்கு பணம் தேவை. அதனால எவ்வளவு பணிவா போய் கேக்குறேன். ஐயா ஒரு 10,000 தான் கொடுங்க, குடும்ப செலவு நெருங்குது. எவ்வளவு பணிவா கேக்குறேன். அதே மாதிரி பணம் ஒண்ணா அவன் பணிவா கேட்கணுமா? அதை விட்டு நான் பணம் எப்ப தருவா? ரோட்ல வண்டி ஓட்ட மாட்டேன், காலை விட்டு ஏங்கிட்டேவா? அவனுக்கு பணம் ஒண்ணா அவனுக்கு எப்படி கேட்கணும்? ஐயா 10,000 எப்ப தருவீங்க? இன்னைக்கு தருவீங்களா, நாளைக்கு தருவீங்களா, இல்ல நாளை மறுநாள் தருவீங்களா? இல்ல கொடுக்காதே போடுவீங்களா? இல்ல நாளை மறுநாள் தருவீங்களா அப்படின்னு பணிவா கேட்கணும். அதை விட்டு நான் எப்ப தருவீங்க எப்படி தருவீங்க? அமைதி சைலண்ட். பணிவா கேட்கணும்டா உங்ககிட்ட. ஆமாமா, கை கட்டின்னு வாங்கிட்டு கேட்கணும். இந்த காலத்துல அச்சா அசல் போச்சு, திட்டா வட்டி போச்சு, வட்டி போச்சு. ஆமா, அது இந்த மாதிரி 4 பேர் இருந்தா போதும் ஊருக்கு. ஆமாமா, 4 பேர் வேணாம், ஒரு நாள் போதும். அதான் தூக்கிட்டு ஊரே சாப்பிட. சரிதான். பணம் வாங்கின சொன்னல. ஆமாமா, எதுக்கு வாங்க? எல்லாம் நல்ல காரியத்துக்கு தான் வாங்கினேன். என் பொண்ணை கூட்டி கொடுங்க. ஸ்கூட்டி வண்டி வண்டி சொல்லு, வண்டி சொல்லு, வண்டி 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 வண்டி. ஏண்டா ஸ்கூட்டி சொல்லு, ஸ்கூட்டி வண்டி அப்படி சொல்லு. சரி சொல்லு. நான் சொன்ன உங்க காதுல வேலை என்ன பண்றது? இப்போ சொல்லு. இப்போ ஸ்கூட்டி வண்டி சொல்றா. எவ்வளவு வாங்கின? எவ்வளவு வாங்கின? வெறும் 10,000. 10,000 வண்டி தராங்க. இந்த முன்பணம் கட்டினா தராங்களாமே. டீவ்ல. ஆமா, இஎம்ஐ லெட்டா குடும்பம் வேலைக்கிறோம். இஎம்ஐ கட்டி தான் குடும்பம் குட்டி சவரா போய் நிக்குது. என்ன பண்றது? சரி. அம்மா 10,000 வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு நேரா ஷோரூம் போறேன். எங்க போற? ஷோரூம். அந்த போட்டோ இங்கேமா? அங்கே நின்னு. நம்ம அடிரா. யாருமே? ஷோரூம். அவனுக்கு என்ன ஷோரூம். ஷோரூம் அதியா?
ஷோரூம் இல்ல போயன்னு சொல்றேன்டா. சரி விடு ஏதோ ஒரு ரூம் அங்க போன மேனேஜர் யாருன்றாரு யாரு? எனக்கு 10,000 ரூபாய் கடை கொடுத்துருந்தா மேனேஜர் அப்படின்னு போற இடத்துல இருக்கிறான். அவனை பார்த்தோன்னே என் மனசு அப்படியே லேப்டாப் அடிக்குது லேப்டாப் ஏமா ஆமா. இங்க என்னம்மா நாங்க அங்க போ நடிச்சுக்கிறோம் வந்து சரி இல்லம்மா ஒரு பயம் ஏன்னா கொடுத்த காசு திருப்பி வாங்கினானா ஒன்ன கூட்டி கொடுத்து நின்றுமே வண்டிமா ஆனா தங்கமான மனுஷன் கொடுத்த 10,000 வாங்கினான் வண்டியை பூட்டி கொடுத்துட்டான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் 3 வருஷம் ஆகுது இன்னும் ஒரே ஒரு டியூ கூட கட்டல அத்தன் கேட்கறான் வேறவன் 10,000 மட்டும் வட்டி கொடுத்தாங்க. ஆமா பொண்ணு கிட்ட கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆமா 3 வருஷம் ஆகுது. இன்னும் 10 விஷயம் கட்டாத எவன் தான் உனக்கு கேட்க ஒரே ஒரு டியூ கூட கட்டல பாரு ஏங்கம்மா என்னம்மா சொல்லு நான் சுத்தம் வேணும் நான் சொல்லுமே நடக்கணும் எப்படி? சொல்லு போனா எனக்கு பல்லு போன மாதிரி அதான் எப்படி அவன் வண்டி கூட சொல்ல என்ன சொல்லி கொடுத்தான் என்ன சொல்லி கொடுத்தான்? மாசமானா பணம் கட்டினா போதும் சொன்னானா அவன் பொருள் கொடுத்தான். ஆமாமா அவனுடைய விதிமுறையில சொல்லித்தான் கொடுத்தா அவன் பேரு தப்பே கிடையாது. அவன் மேலே தப்பு இல்ல என் மேலே தப்பு இல்லம்மா ஆ. என் பொண்ணான வண்டி கொடுக்க சொல்ல அவன் என்ன சொல்லி கொடுத்தான் என்ன சொல்லி கொடுத்தான்? ஏமா குழந்தை நீ மாசமானா பணம் கட்டினா போதும் சொன்னானா ஆமா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷம் ஆகுது ஆ. இன்னும் மாசம் ஆகல நான் பணம் கட்டல மாசம் ஆகட்டும் பணம் கட்டுறேன் டேய் எந்த மாதத்துக்கு எந்த மாதத்துல சேகரீங்க அவன் என்ன மாசம்னா நீ என்ன மாசம் சொல்றான் என்ன சொன்னா ஏமா குழந்தை நீ மாசமானா பணம் கட்டினா போதும் எல்லா சோறும் சொல்லுவான் அவன் சொன்னது இந்த மாசம் இல்லடா மாசம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள பணம் கட்டுன்னு அர்த்தம் வெறும் 10,000 கட்டி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் பொண்ணு மாசம் ஆகும் அப்புறம் வாயா மாசம் ஆகுற வரைக்கும் வண்டி கொடுத்து உட்காந்துருப்பானா அம்மாவை தூக்கி போட்டு மெரிக்கணும்னு ஏமா எனக்கு ஒரு சந்தேகம் ஆயா குடும்பமா மாசமாவா ஆயா மாசமாவா என்னை பார்த்தா எல்லாமே மாசமா வாங்கடா. இல்லம்மா ஆ? என்னமோ சொல்ல எனக்கு ஒன்றும் புரியலம்மா 50 வருஷம் குழந்தை இல்லாத அவன் கூட மாசமாவா உங்க பண்டத்தை பார்த்தா என்ன சொல்றா என்னம்மா அதான் எனக்கு புரியலம்மா அதே சொல்றாங்க மாதத்தின் முதல் தேதி 10 தேதிக்குள்ள பணத்தை கட்டுறது சொல்லிருப்பாங்க. ஓ நீ எந்த மாசத்துல நினைச்சிருந்த பணம்? நான் இந்த மாசம் நான் சின்ன பணத்தை பாய்க்கில வச்சு சுத்திக்கிறேன் பாக்கெட்லயே வச்சுக்கணும். அதான் என்னம்மா சரி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது இல்ல? ஆமாம்மா இன்னும் என் மாசமா இருக்குறா மாசமாவாது ஏன்? கல்யாணம் பண்ண மறுநாளே மாப்பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போரு என்னடா பண்றான்? சும்மா இருக்க மாட்டாமா சும்மா என் பொண்ணை சீட்டினே இருக்கிறான் சும்மா நோண்டிக்கினே இருக்கிறான் போட்டு வச்சு அதுக்கு அப்பங்காரன் இருந்து வா அதனால? அதை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போரு எப்ப வரது? ஆனா வர சொல்ல சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் வர சொல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட தெரிஞ்சுட்டா சரியா தெரியாதா சரியா? ஏன் என்னத்துக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண குழந்தை பிறக்காதடா. யார் சொல்றியா எல்லாருக்குமே தெரியும். யாருமா சொல்றியா தெரியும்டா. எங்க 3ஆவது வீட்டு குப்பைக்காரனே அவனுக்கு 6 வருஷமா குழந்தை கிடையாது குடும்ப கட்டுப்பாடு பண்ண பிறகு தான் 3 ஆம்பளை பசங்க அவனுக்கு நீ எப்படி பிறந்துச்சியா? 3 ஆம்பளை பசங்கம்மா எப்படிடா பிறந்துச்சு? அங்க எவன் வரான் எவன் போறான் யாருக்கு தெரியும் எனக்கு எவன் வரா எவன் வரா? நம்மளுக்கு எதுக்கு ஊராமட்டுக்காலாம் கேட்டுங்க போகிறேன் போகிறாமட்டுக்காரு எல்லாம் உனக்கு தான் தெரியுதே. அதுதானே ஏய், உனது கதை விடு. குடுமா. எனது கதை தொடு. சொல்லுமா. என் கணவரை பார்ப்பதற்காக நான் சந்தோஷமா வரேன்டா. யாரா என் கணவரை பார்க்க. உங்க வீட்டுக்காரியா உங்க ஆத்திக்காரியாவா என்னடா எங்க வீட்டுக்காருக்கு நல்லா தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் வந்தேன். உன்னை தொட்டு தாலி கட்டியவா புரிச்சையவா என்னடா என் புருஷனுக்கு? இதுக்கப்புறம் நீ பொட்டு வைக்க முடியாது அம்மா என்னடா சொல்ற? புரியலடா. தலை நிறைய பூ வைக்க முடியாது அம்மா ஏன்டா ஒண்ணுமே புரியல, அழாத சொன்னானே. கலர் கலரா புடவை கட்ட முடியாது அம்மா என்னடா ஆச்சு? எதுக்குமே நேரம் இல்ல உங்க வீட்டுக்காரியா உன்னை சீக்கிரமா கூட்டணும் சொன்னாரு